வணக்கம் மக்களே, வெல்கம் டு வேதா ஹோம் அண்ட் லேண்ட். செங்கல்பட்டு சரௌண்டிங்கில் லோ பட்ஜெட்டில் எனக்கு டிடிசிபி அப்ரூவோட வேணும்னு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. அதுவும் குறிப்பாக செங்கல்பட்டை சேட்டலைட் சிட்டியாக அனௌன்ஸ் பண்ணதுக்கப்புறம் அண்ட் மதுராந்தகத்தையும் உங்களுக்கு சேட்டலைட் சிட்டியாக அனௌன்ஸ் பண்ணதுக்கப்புறம் இந்த ரெண்டு சரௌண்டிங்கில் இருக்கிற எல்லாருமே நல்ல பிளாட்ஸ் வேணும்னு என்னை அப்ரோச் பண்ணியிருந்தீங்க. ஸோ உங்களுக்காகவே செங்கல்பட்டில் ஒரு பெஸ்ட்டான ப்ராஜெக்ட்ஸ் அட் த சேம் டைம் பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியான ப்ராஜெக்டை இந்த வீடியோவில் நான் உங்களுக்காக எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இந்த லே அவுட்டில் நீங்கள் 3 லட்ச ரூபா முன்பணம் கொடுத்தா போதும், லோனில் பேலன்ஸை அந்த லேஅவுட்காரங்களே பண்ணி கொடுத்துருவாங்க. ஸோ பேங்க் லோன்ஸ் எல்லாமே இங்கே அவைலபிளாக இருக்குது, டிடிசிபி அப்ரூவோடு இருக்குது. 3 லட்ச ரூபா கையில் வச்சுக்கிட்டு பிளாட் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்காக தேடிட்டு இருக்கிறீங்க, மற்றதெல்லாம் லோனில் போய்க்கலான்னா இது உங்களுக்கு ஒரு பெஸ்ட்டான ப்ராஜெக்ட்டுங்க. செங்கல்பட்டு எந்த அளவுக்கு டெவலப் ஆகிட்டு இருக்குன்னு நான் உங்களுக்கு சொல்லணுன்ற அவசியமே இல்லை. ஸோ கவர்மெண்ட்டோட ஃபோக்கஸ் எல்லாமே செங்கல்பட்டுக்கும் மதுராந்தகத்துக்கும் மூவ் ஆகிருக்கு. ஸோ இந்த சரௌண்டிங் தான் இப்போது பூம் ஆக போகுது. ஸோ நல்ல பூம் அப்படின்னு வளரும் போது நம்ம அந்த இடத்துல இன்வெஸ்ட் பண்ணி வச்சுருந்தோம்னா ஃப்யூச்சரில் நல்ல ரிட்டர்ன்ஸ் எடுக்க முடியும். ஸோ அப்படி நல்ல ரிட்டர்ன்ஸ் எடுக்கிறதுக்கு நம்ம இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு நல்ல ப்ராஜெக்டாக இருக்கணும்ல. ஸோ உங்களுக்காக நான் தேடி ஒரு சூப்பரான ப்ராஜெக்ட்ஸ் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். ஸோ இது வந்து பாக்யா ஹோம்ஸ் டெவலப் பண்ண ரதீஷ் நிவேரா அப்படின்ற இந்த லேஅவுட்டை தான் இன்றைக்கி நம்ம ரிவ்யூ பண்ண வந்திருக்கோம். இந்த லேஅவுட் எக்ஸாக்டாக எங்கே லொக்கேட்டாக இருக்குன்னா ஒரு பஸ்ஸு போகிற ஆன் ரோடுங்க. ஸோ உங்களுக்கு செங்கல்பட்டுலேருந்து நீங்கள் வாலாஜாபாத் ரோட் கனெக்ட் பண்ணுறதுக்கு ஒரு இன்டர் கனெக்ட் சாலை இருக்குது. ஸோ அந்த இன்டர் கனெக்ட் சாலையில் வந்து பார்த்தீங்கன்னா ஆன் ரோட்லேயே இந்த லேஅவுட் வந்து லொக்கேட்டாக இருக்குங்க. ஸோ இந்த லேஅவுட்டை டோட்டலாக 5 ஏக்கருக்கு டெவலப் பண்ணியிருக்கிறாங்க. அதில் 179 ப்ளாட்டாக ஸ்பிட் பண்ணியிருக்காங்க. குறைஞ்சபட்சம் 725 ஸ்கொயர் ஃபீட்லேருந்து இந்த லேஅவுட்டில் பிளாட்டோட சைஸஸ் ஆரம்பமாகுது. இந்த லேஅவுட்டை பாருங்களேன், இந்த பிளாக் டாப் ரோடெலாம் பாருங்களேன், எலிவேட்டட் ரோடு ரொம்ப குவாலிட்டியாக போட்டிருக்கிறாங்க. லேஅவுட்குள்ளே 33 அடி 30 அடி 23 அடின்னு நல்ல அகலமான தார் சாலைகள் இருக்குது. இந்த லேஅவுட் ஆல்மோஸ்ட் உங்களுக்கு ரெடி ஆகிடுச்சு. ஸோ இந்த 23 ஃபீட் ரோடு எல்லாமே போட்டாங்க. 30 ஃபீட் ரோடு உங்களுக்கு ஜல்லிலாம் போட்டு வச்சுருக்காங்க. உங்களுக்கு அங்கேயும் உங்களுக்கு தார் சாலை போட்டு கொடுத்துருவாங்க. டோட்டலாக இந்த 5 ஏக்கருக்குமே காம்பவுண்ட் சுவர் இருக்குது, அவென்யூ ட்ரீஸ் இருக்குது, ஸ்ட்ரீட் லைட்டுன்னு சொல்லிட்டு அம்யூனிட்டிஸை பொறுத்த வரைக்கும் பர்ஃபெக்டாக கொடுத்துருக்காங்க. அண்ட் மோரோவர் இந்த 5 ஏக்கருக்கு உள்ளேயே உங்களுக்கு பார்க் ஃபெசிலிட்டிஸுமே அமைச்சு தராங்க. ஸோ இந்த மாதிரி டெவலப்மெண்ட் ஆகிட்டு இருக்க இந்த சைட்டு ஜிஎஸ்டி ரோட்லேருந்து கரெக்டாக ஒரு 3.8 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இருக்குங்க. நீங்கள் ஜிஎஸ்டி ரோடு அந்த செங்கல்பட்டு பிரிட்ஜு கீழேருந்து வந்தீங்கன்னா 3.8 கிலோமீட்டரில் இங்கே வந்துடலாம். நீங்கள் செங்கல்பட்டு பஸ் ஸ்டாண்டு ரயில்வே ஸ்டேஷன் எல்லாம் ஒரு 4 கிலோமீட்டர் 5 கிலோமீட்டர் ரேடியஸில் இங்கேருந்து ரீச் பண்ணிக்க முடியும். ஸோ இப்போ இந்த லொக்கேஷனோட ஒரு எக்ஸாக்டான வேல்யூ உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். செங்கல்பட்டையும் மதுராந்தகத்தையும் கவர்மெண்ட் ஃபோக்கஸ் பண்ணி டெவலப் பண்ணுறாங்க. ஸோ இன்றைக்கி நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா ஃப்யூச்சர் டெவலப்மெண்ட் ஆனதுக்கப்புறம் நீங்கள் சொல்கிறது தான் ப்ரைஸு. சீரியஸாகவே ஒரு லோ இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிவிட்டு நல்லா ஹியூஜ் ரிட்டர்ன்ஸ் எடுக்கணும்னா இது பெஸ்ட்டாக இருக்கும். அட் த சேம் டைம் இது ஆன் ரோட்டில் இருக்குன்னு சொல்லியிருக்கேன். சுற்றி ரெசிடென்ஷியலாக நல்லா டெவலப் ஆகிட்டு இருக்குது. ஸோ ரெசிடென்ஷியலாகவும் நீங்கள் இங்கே வரலாம். சுற்றி அத்தனை ஸ்கூல்ஸ் அண்ட் காலேஜஸை நீங்கள் ஈஸியாக ஆக்சஸ் பண்ணிக்க முடியும். ஸோ இந்த மாதிரி ஒரு லொக்கேஷனில் தான் நீங்கள் ப்ராப்பர்ட்டி தேடிட்டு இருக்கீங்கன்னா இமீடியட்டாக வந்து பாருங்கள். நீங்கள் வந்து பார்க்குறதுக்கு ஸ்க்ரீனில் இருக்க நம்பருக்கு கால் பண்ணுங்கள். டேரெக்டாக பாக்யா ஹோம்ஸே உங்களுக்கு கேப் ஃபெசிலிட்டிஸ்லேருந்து எல்லாமே சப்போர்ட் பண்ணுவாங்க. அண்ட் மோரோவர் இந்த சைட்டில் இவங்க டேக் 25ன்னு ஒரு ஆஃபருமே அனௌன்ஸ் பண்ணியிருக்கிறாங்க. ரொம்ப எக்ஸலண்ட்டான ஆஃபரு. இங்கே ப்ராப்பர்ட்டி வாங்குறவங்களுக்கு 25 ஸ்கொயர் ஃபீட் லேண்டை ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்டில் தருவாங்க. அட் த சேம் டைம் உங்களோட ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸில் 25% டிஸ்கவுண்ட்டுமே தராங்க. ஸோ நீங்கள் இங்கே இடம் வாங்கினீங்கன்னா உதாரணத்துக்கு 1000 ஸ்கொயர் ஃபீட் வாங்குனீங்கன்னா 975 ஸ்கொயர் ஃபீட்டுக்கு நீங்கள் காசு கொடுத்தா போதும். இல்லையா, 1000 ஸ்கொயர் ஃபீட்டுக்கு காசு கொடுங்க, 1025 ஸ்கொயர் ஃபீட்டுக்கான லேண்டை சொந்தமாக்கிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி உங்கள் அமௌண்ட்டை நீங்கள் எப்படி வேணாலும் இதில் யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். அட் சேம் டைம் நீங்கள் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணும்போது 25% உங்கள் ரிஜிஸ்ட்ரேஷன் காசுலேருந்து டிஸ்கவுண்ட்டு கொடுக்குறாங்க. ஸோ இந்த மாதிரி ஆஃபர் எல்லாமே பாக்யா ஹோம்ஸோட இந்த ரதீஷ் நிவேராவில் ப்ரெசண்ட்டாக கொடுத்துட்ருக்குறாங்க. ஸோ இன்றைக்கி இவங்க கோட் பண்ணியிருக்க ப்ரைஸு ஒரு ஸ்கொயர் ஃபீட்டு 2150 ரூபா. ஸோ இந்த லொக்கேஷனில் 2300 ரூபாய்க்கு ரீசேல் பிளாட்ஸே போகும்போது இவங்க டிடிசிபி ரேர அப்ரூவோடு இருக்க இந்த லேஅவுட்டுக்கு 2150 ரூபா கோட் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இந்த ப்ரைஸிங்கில் உங்களுக்கு நெகோஷியேஷன்ஸ், இந்த ப்ரைஸிங்கில் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்குன்னா நீங்கள் டேரெக்டாக ஸ்க்ரீனில் நம்பருக்கு கால் பண்ணிக்கோங்க. முக்கியமான விஷயம், இந்த ஆஃபர் எல்லாமே மே 16, 17ஆம் தேதி இந்த லேஅவுட் வந்து லான்ச் பண்ண போகிறாங்க. அது வரைக்கும் தான் அவைலபிளாக இருக்குது. ஸோ லான்ச்சுக்கு அப்புறம் ப்ரைஸுமே இன்க்ரீஸ் ஆகும், ஆஃபருமே எல்லாம் போயிடும். ஸோ பார்த்து அதுக்குள்ளே புக் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ரெகுலரான அப்டேட்ஸ் நம்ம சேனலில் ரெகுலராக வரும். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நல்ல நல்ல ப்ராப்பர்ட்டிஸ் நீங்கள் மிஸ் பண்ணக்கூடாதுன்னா என்ன மிஸ் பண்ணிடாதீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு சமத்தா அந்த ப்ராப்பர்ட்டிஸ்லாம் நான் எடுத்துகிட்டு வந்து தரேன். டாடா பாய்.